ஐயப்ப வழிபாட்டிலேயே மிகச்சிறந்தது என்னதுன்னு கேட்டால், இந்த பஜனை நடக்கின்ற போது யாரும் யாரையும் அவர்களுடைய பதவியோ, பணம், பொருள் இதைத்தையெல்லாம் மைய வராது. எய்த்தாப்புல இருக்கவர் கருப்போ, ஊதாவிலையோ, காவிலையோ வேட்டியை கட்டி, கழுத்து நிறைய துளசி மணி மாலையை அணிந்து, நெத்தி நிறைய திருநீரும் சந்தனமும் போட்டிருந்தா, இவங்க காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, சுவாமி சரணம் ஐயப்பான்ருவாங்க. ஏன்னா மனிதனையே தெய்வ நிலைக்கு உயர்த்தக்கூடிய வழிபாடு இந்த ஐயப்ப வழிபாடு. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா பேர் சொல்லி கூப்பிட்டுக்க மாட்டாங்க. சாமி சாமி சரணம் அப்படின்னு தான் சொல்லிப்பாங்க. அப்போ அகம்புறம் ரெண்டையுமே தூய்மைப்படுத்தக்கூடியது தான் இந்த சாஸ்தாபிரத்தியினுடைய நோக்கம். அதுவும் சிறு பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு வரும்போது, அதுவும் கன்னி பூஜைன்னு நம்ம போடுறோமே, பாதம் அழம்பி சந்தன குங்குமம் வச்சு அவங்களுக்கு பூ போட்டு இறைவனாகவே பாவித்து வரும். இன்னொன்று என்னென்னா, ஐயப்ப வழிபாட்டில் இந்த சாஸ்தாபிரத்தியில் அன்னதானம் போடுவாங்க பாருங்க. அதில் மிட்டாமராசுக்கு ஒரு பந்தி, டாக்டர்ஸ்க்கு ஒன்று, இன்ஜினியர்ஸ்க்கு ஒன்று, வக்கீலுக்கு ஒன்றுலாம் கிடையாது. எல்லாரும் சமம்தான். உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கக்கூடிய அந்த உணவை எல்லாரும் சமமாக உக்காந்து சாப்பிட்றோம். இது இந்தியாவோட முழுக்க மட்டும் இல்லைங்க. இலங்கையில் சாஸ்தா பிரீத்தி கொண்டாடுறாங்க. அமெரிக்காவில் பல இடங்களில், குறிப்பாக நான் அண்மையில் பார்த்தபோது சான் பிரான்சிஸ்கோவில், பே ஏரியாவில் ரொம்ப பிரமாதமாக சாஸ்தா பிரீத்தி. இன்னும் சொல்ல போனால் டாம்பா ஐயப்பன் கோவிலில் பிரமாதமாக சாஸ்தா பிரீத்தி கொண்டாடுறாங்க.